சார் இதுதான் சார் அவக்கடா செடி. இதுக்கு வந்து இப்போ 1½ வயசு ஆகுது சார். சார் இது வந்து கூர்க் ரவி. 5வது வருஷம் 40 கிலோ காய்க்குங்க சார். ஒரு 1 கிலோ ரேஞ்ச் வரலையும் இது சைஸ் வரும். இதுதான் இருக்கிறதுலே வெயிட் அதிகம் உள்ளது. இந்த சைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 40 கிலோ வரலையும் அலோவ் பண்ணலாம். இதில் ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க சார். நம்ம அவக்கடா பொறுத்தவரைக்கும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. மொத்தம் ஒரு ஏக்கருக்கு 200 செடிங்க சார். மரத்துக்கு நமக்கு வந்து கம்பல்சரி ஒரு 3000 to 4000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சார் வணக்கம். என் பேர் வந்து மணிகண்டன். நாங்கள் ஹெச்எம் கார்டன்ஸ்னு நர்சரி வச்சுருக்கோம். சேலம் மாவட்டம் கருமந்துறை மலை கிராமத்தில் நம்ம நர்சரி இருக்குங்க சார். நம்மக்கிட்ட வந்து அவக்கடா ஒட்டு செடிகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அர்க்கா சுப்ரீம், கூர்க் ரவி இந்த 2 வெரைட்டியும் ஐஐஹெச்ஆர் பெங்களூர் அவங்களோட அங்கீகாரம் பெற்றது. நர்சரியும் வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட வந்து 2 ஏக்கரில் வந்து அவக்கடா பிளான்டிங் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி பேர் வந்து கூர்க் ரவி. இது வந்து ஒரு 650 கிராம் வரலையும் எடை வர்றது. இந்த செடிக்கு வயசு வந்து இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. செடிக்கு செடி நம்ம வந்து இப்போ 15 அடி கேப் விடுறோம். ஒரு டைமுக்கு வந்து 40 கிலோ வரலையும் காய்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து 5வது வருஷம் நமக்கு ஒரு 40 கிலோ வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் காய்ப்பு வந்து நமக்கு ஒரு 25 கிலோ கிடைச்சிது. காய் வந்து 1 கிலோ வந்து 150 ரூபா வரலையும் போயிட்டுருக்கு. இங்கேயே வந்து ஐஐஹெச்ஆர் அவங்களோட பவுடர் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குது. கருமந்தூரில் நம்ம நர்சரிலேருந்து பக்கத்துலேயே இருக்குது. அவங்க வந்து இந்த வருஷம் நம்ம மார்க்கெட்டிங் வந்து பெருசாக கஷ்டப்பட தேவையில்ல. அவங்களும் நம்மகிட்ட ஃப்ரூட்லாம் எடுத்துக்கிறாங்க. சார் நம்மக்கிட்ட வந்து மெக்சிகன் ஆஸ் இருக்குங்க சார். அது அப்புறம் வந்து அர்க்கா கூர்க் ரவி இருக்குது. இன்னும் வந்து அர்க்கா சுப்ரீம். அது வந்து உங்களுக்கு இது வந்து ரவுண்டாக இருக்கும். அது வந்து லைட்டாக கொஞ்சம் வால் டைப்பில் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் காய்க்கும். இதில் வந்து ஏ டைப், பி டைப் இருக்குங்க சார். பாலினேஷனுக்கோசரம் சுப்ரீம் வந்து ஏ டைப் வந்து, ரவி வந்து பி டைப்பு. 2லேயும் மகரந்த சேர்க்கைனா தான் நமக்கு காய் நல்லா காய்க்கும். அதனால் நம்ம 2மே நடணும். அதுக்கு பாலினேஷனுக்கு வந்து ஹனிபீ நல்லா உதவுது இங்கே. நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான் சார் பண்ணுறோம். ஒரே வெரைட்டியாக வைக்கக்கூடாது. அதுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஆகாது. நம்ம நடும்போதே ஒரு 10 செடி நடணும். மினிமம் 10 செடி நடணும். ஒரு 2, 3 ரகம் கலந்து நம்ம செடி நட்டால் தான் நமக்கு வந்து ஃப்ரூட் வரும். சார் அவக்கடா நடவு முறை வந்து 2க்கு 2 குழி எடுத்துங்க சார். கொஞ்சம் எருவு, புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சிடணுங்க சார். செடிக்கு செடி வந்து லைன் 15க்கு 15 அடி கேப் இருக்கணும். ட்ரிப்பு வந்து கம்பல்சரி போடணும் சார். ஒரு வருஷம் வந்து செடி வந்து நிழல்ல இருக்கணும். செடியை காப்பாற்றணும். ஷேட் நெட்டாவது கட்டி தான் செடியை நம்ம வச்சுக்கணும். இந்த செடியை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வந்து பிளைன்ஸ்லேயே வரக்கூடியது. இந்த 2 வெரைட்டி அர்க்கா சுப்ரீம், கூர்க் ரவியும் பிளைன்ஸில் வரக்கூடியது. 45 டிகிரி வரையும் வெயில் தாங்குங்க சார். பிளைன்ஸுக்கு ரொம்ப உகந்தது செடி. நீங்கள் எல்லா இடத்துலையும் நடலாம். ரொம்ப ஈரமாக இருக்க ஊத்துக்காட்டுக்கு மட்டும் ஆகிறதில்ல. மற்ற எல்லா இடத்துக்குமே இது ஓகே. தண்ணி வடியாத காட்டுக்கு செட் ஆகாதுங்க சார். மற்ற எல்லா இடத்துலையும் இது ரொம்ப சாஃப்ட் இந்த மரம். அதில் மட்டும் உங்களுக்கு செடி அடி வாங்கிடுது. மற்ற எல்லா இடத்துலையும் ஒன்றும் பிரச்சனை நல்லா வருது. நடவு பண்ணி நமக்கு வந்து ஒரு 3வது வருஷம் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிடுங்க சார். வருஷம் ஒரு 10 கிலோ எதிர்பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு 5வது வருஷத்துலேருந்து ஒரு 40 கிலோ வரலையும் வருங்க சார். மார்க்கெட்டிங் வந்து ஐஐஹெச்ஆரோட பவுடர் ஃபேக்ட்ரி இங்கே கருமந்தூர்லேயே இருக்குங்க சார். கிலோ வந்து ரூ. 100 ரேஞ்சுக்கு எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பவுட்ரு பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க சார். ஐஹெச்ஆர் பவுடர் ஃபேக்ட்ரி வந்து உங்களுக்கு குஜராத்தில் இருக்குது. அடுத்தது வந்து இங்கே கருமந்தூரில் தான் சார் இருக்குது. மத்திய அரசோட நிறுவனம் அது. அவங்களோட ஆத்தரைட் நர்சரி தான் நம்மளுது. அந்த வெரைட்டி தான் அந்த அர்க்கா சுப்ரீம், கூர்க் ரவி 2மே வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண வெரைட்டி தான் சார். வருஷத்தில் வந்து உங்களுக்கு இது மாங்காய் மாதிரி தான் இது. பூ வச்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு பூ வச்சதுலேருந்து 6 மாதம் ஆகிடும் காய் அறுக்கிறதுக்கு. வருஷம் இங்கே நமக்கு வந்து ஒரு டைம் தான் இங்கே காய் வருதுங்க சார். வெயில் பிரதேசத்தில் கொஞ்சம் 2 போகம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஹீட் இருந்தால் தான் இதுக்கு நல்ல காய் வரும். ரொம்ப நிழலாக இருந்துச்சுன்னா காய் ரொம்ப குறையுதுங்க சார். இந்த வெரைட்டி பேர் வந்து மெக்சிகன் ஆஸ்ன்னு சொல்லுவாங்க. மலைப்பிரதேசத்தில் மட்டும் தான் வரக்கூடியது. இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா, பழுத்த பழமே வந்து உங்களுக்கு ஒரு 20 நாளைக்கு கெடாது. பழம் நல்லாயிருக்கும். இந்த பழம் வந்து 250 கிராம் ரேஞ்ச் அவ்வளோதான். அவ்வளோ வெயிட் தான் வரும் இது. ரொம்ப காஸ்ட்லி இது. காஸ்ட்லிக்கு காரணம் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி. வெளியிருந்து வரது எல்லாமே இந்த பழம் தான் வருது. வச்சுக்கிற டைப் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரூனிங் பண்ணி இந்த சைஸ் தான் வச்சுக்க போகிறோம். இந்த சைஸ் மரமே இருந்தால் தான் நமக்கு இந்த சைஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 40 கிலோ வரலையும் அலோவ் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம பண்ணுற பராமரிப்பு பொறுத்து 60 கிலோ வரலையும் வரலாம். 40 கிலோன்றது மினிமம். இது வந்து 10 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதுங்க சார். பெருசாக தண்ணி எதிர்பார்க்காது இது. நமக்கு வந்து உரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புண்ணாக்கேட்டு நிறையா கொடுக்குறோம்.
ஜீவாமிர்தம் ஸ்ப்ரே பண்ணுறோம் சார். ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம் ஜீவாமிர்தம் அடிக்கிறோம். ஆ அப்புறமேட்டு பூ வைக்கும்போது தேமோ கரைசல் அடிக்கிறோம். நல்ல ரிசல்ட் இருக்குங்க சார். ஆர்கானிக்கா பண்ணுறது தான் நல்லாயிருக்கு. இதில ஒண்ணும் பெரிய செலவு இல்லைங்க சார். நம்ப அவகேடோ பொறுத்தவரைக்கும் மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மி. மத்த செடிய விட ரொம்ப தண்ணி கம்மியா தேவைப்படுறனால, இப்ப நீங்க 1 ஏக்கர் பாக்கு தோப்பு வச்சிருக்க இடத்துல வந்து இது 10 ஏக்கர் அவகேடோ பண்ணலாம். மொத்தம் 1 ஏக்கருக்கு 200 செடிங்க சார். 200 செடிங்கும்போது மரத்துக்கு நமக்கு வந்து கம்பல்சரி ஒரு 3000 டூ 4000 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாக்கு மரத்தோட நல்ல ஈல்டு கிடைக்கும். நடவு பண்ணி 3ஆவது வருஷத்துலேருந்து நமக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆயிடுது சார். ஃபுல் வருமானம் வந்து 5ஆவது வருஷத்துலேருந்து நமக்கு வருமானம் வரும். ஜாதிக்காய் இருக்குங்க சார். ஜாதிக்காய் இருக்கு. புஷ் பெப்பர் குத்து மிளகுன்னு சொல்றது புஷ் பெப்பர் இருக்குங்க சார். அப்புறம் வந்து சாதாரணமா கிடைக்கிறது தான் ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, எலுமிச்சை, தென்னை எல்லாமே இருக்குங்க சார். மர ஐட்டத்துல வந்து மகாகனி, ஈட்டி, வேங்க இதெல்லாம் இருக்குங்க சார். அ நேர்ல வந்தா எடுத்துக்கலாம். சார் நம்மகிட்ட வந்து அர்க்கா சுப்ரீம் ஒரு வெரைட்டி, கூர்க் ரவின்னு ஒரு வெரைட்டிங்க சார். அப்புறம் இன்னொன்னு வந்து மெக்சிகன் ஆஷ். அந்த வெரைட்டி வந்து மெக்சிகன் ஆஷ்ன்ற வெரைட்டி வந்து மலைப்பிரதேசத்தில மட்டும் தான் சார் வரக்கூடியது. ஆ அது கொஞ்சம் ஃப்ரூட்டும் காஸ்ட்லி. உங்களுக்கு இது ரூ. 100 வித்துச்சுன்னா, அது வந்து ரூ. 200 விக்குங்க சார். ஆ மலைப்பிரதேசமா இருக்கவங்களுக்கு அது உகந்தது அந்த இடம். அது உங்களுக்கு வந்து 3ஆவது வருஷம் வந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு 3ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் 5ஆவது வருஷத்துலருந்து அது வந்து உங்களுக்கு ஒரு 30 கிலோவுக்கு மேல காய்க்க ஆரம்பிச்சுரும் சார். மா மா மாமரத்தில வந்து பெரிய வ வருமானமே இல்லாம போச்சு. இத இது வந்து இப்ப தான் ஆரம்பிக்கிறோம். புதுசா வர வேற இது நெறையா உங்களுக்கு புரோட்டீன் சத்து இருக்கனால நெறைய பேர் கேட்குறாங்க. சூப்பர் ஃப்ரூட்ன்னு சொல்லிட்டு நெறையா வாண்டட் இருக்குங்க சார். ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். மாமரத்துக்கு மாற்று பெயரா கண்டிப்பா இத பண்ணலாம். நாங்க பாருங்க ஒரு அரை ஏக்கர்ல வந்து மாமரம் நட்டுருக்கோம். அது மாமரத்த எடுத்துரலான்னு இருக்கோம். இப்ப அது சென்டரா நாங்க வந்து இப்ப 6 மாசம் ஆச்சு. நாங்க அவக்கடா வந்து அ உள்ளேயே நட்டுருக்கோம். ஒரு 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 அடுத்த சீசன் பார்த்துட்டு நாங்க மாமரம் எடுத்துருவோம். மாமரத்தில வந்து எங்களுக்கு இப்ப ரூ. 2 ரூ. 5 வித்தா எப்படி கட்டுப்படியாகுங்க சார்? விவசாயி எப்படி பொழைக்கிறது? அது பண்ற செலவுக்கும், வர வருமானத்துக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம இருக்குங்க. இந்த காயோட தன்மையே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மரத்திலேயே பழுக்காது இது. இத நீங்க அறுத்து வச்சா மட்டும் தான் இந்த ம ம அவக்கடா பொறுத்தவரையும் பழுக்கும். அதனால உங்களுக்கு வந்து மரம் காய் வந்து டேமேஜ் ஆகுறது ரொம்ப கம்மியா இருக்கும். அ எல்லா இடத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்ப உடனே வித்தாகணும்னு ஒண்ணும் கட்டாயம் கிடையாது. ஒரு 4, 5 நாளைக்கு தாங்கும். நம்ம எங்க வேணாலும் அனுப்பலாம். செடி பழத்த வந்து நல்ல ரேட்டுக்கு நம்ம குடுக்கலாம். தோல் மொத்தமா இருக்கனால நல்ல சைஸ் இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு பழம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸி. மரத்தில பழுக்காதுங்க சார். டைமிங் தான் சார். ஆகஸ்ட் 15க்கு மேல நம்ம அறுக்க வேண்டியது தான். மெச்சூர் ஆனா தெரியும் அது. கலர் ஒண்ணும் பெருசா கலர் சேஞ்ச்லாம் ஆகாதுங்க சார். உங்களுக்கு காய் பார்த்தாவே அந்த ஷைனிங் தெரியும். முத்திருச்சுன்ட்டு. சார் இங்க கொரியர் வசதி இல்லைங்க சார். நீங்க நேர்ல தான் வரணும். வந்தீங்கன்னா, நீங்க ஃபீல்டு விசிட் பண்ணலாம். நம்ம நர்சரி விசிட் பண்ணலாம். அ இங்கேருந்து உங்களுக்கு பஸ் வசதி இருக்கு. எவ்வளோ செடி வேணாலும் வெஹிக்கிள் வசதி இருக்கு. எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவோம். நீங்க வந்தீங்கன்னா, பிளான்ட்ஸ் வாங்கிட்டு போயிரலாம். நேர்ல தான் வரணும். ஒரு செடியிலேருந்து எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் சார். மினிமம் 1 செடி. நெறையா தேவைப்படுற பட்சத்தில ஃபர்ஸ்ட்டே ஆர்டர் குடுக்கணும் சார். உங்களுக்கு ஒரு 10 செடி, 20 செடின்னா நீங்க நேர்ல வந்து வாங்கிக்கலாம்.